அண்ட் இவ்வளவு பேசிட்டே சேஃப்டியை பத்தி பேசலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டியா இருக்கு கார் பையர்ஸுக்கு. சேஃப்டிக்கு மாருதி சுசுகி இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல மைலேஜுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ சேஃப்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த கார்ல 5 பேசஞ்சருக்குமே உங்களுக்கு 3 பாயிண்ட் ப்ராப்பரான சீட் பெல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா வந்துருது உங்களுக்கு LXI வேரியன்ட்ல இருந்து. அண்ட் ஆஸ் யூஷுவல் ABS, EBD, அதுக்கப்புறமா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே உங்களுக்கு வந்துருது இந்த டாப் எண்ட்ல. அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து டிரைவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லெவரேஜ் கொடுக்கும். அப்புறம் முக்கியமா சைல்ட் சீட் மவுண்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இருங்க வெயிட் பண்ணுங்க, பொறுங்க, இன்னும் இது வந்து டெஸ்டிங்க்கு போகல, இன்னும் அந்த என்கேப் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனா இந்த காரனுடைய ஜாப்பனீஸ் வெர்ஷன் வந்து ஜப்பான் என்கேப்புக்கு JNCAPக்கு போயிருந்தது. அதுல 4 ஸ்டார் வாங்கி இருந்தது உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த கார்ல ADAS இருந்தது, இந்த கார்ல ADAS மட்டும் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ஸோ அதே லெவலுக்கு 4 ஸ்டார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 3.5 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சோ எஸ், இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்விஃப்ட் ஓனரா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 30 லட்சம் ஸ்விஃப்ட் இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ நீங்க ஒரு ப்ரீவியஸ் ஸ்விஃப்ட் ஓனர் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ப்ரீவியஸ் ஸ்விஃப்ட் ஓனர் தான், ஸ்விஃப்ட் வச்சிருந்தேன், ஸ்விஃப்ட் டிசைரும் வச்சிருந்தேன். சோ எனக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்னுடைய டீசல் வெர்ஷன் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அதுவும் நம்ம சேனல்ல இருக்கும், பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் இன்னொன்னு, உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரீவொர்க் பண்ணிருக்காங்க. 26 mm அப்படிங்கிறது ரியர் சஸ்பென்ஷனுடைய டிராவல்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து சுசுகி ஸ்போர்ட் அப்படிங்கிற வெர்ஷன் வெளிநாட்டுல கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் அது வரவே இல்லை. அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் இன்ஜின் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு ஸ்விஃப்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை இந்தியாவுக்கு கொடுங்க மாருதி.